Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. Cooking ku masala ரொம்ப important. மசாலா குவாலிட்டியா இருந்தா ரெசிபி டேஸ்டியா வரும். ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம என்னோட ஃபேவரட் மசாலாஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரா எடுத்துக்கோங்க. ஜீரா வந்து 100 கிராம் வந்து வேணும். 100 கிராமுக்கு இந்த மாதிரி 50 கிராம் பேக்கெட் நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேனில் போட்டுட்டு ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீரா வந்து நீங்கள் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். 100 கிராம் ஜீராக்கு 50 கிராம் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கணும். அதுவும் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம இப்போ பிளேட்டில் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். 100 கிராம் ஜீராக்கு 50 கிராம் வெந்தயம், அதுக்கு 3 ஸ்பூன் வந்து சாப்பாடு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணாலும் அந்த அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம அதுவும் ஆற விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஜீரா மேத்தி பவுடர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ் மசாலாஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க, கமன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா என்னன்ட்டு பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து நிறைய வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து கை வச்சா அது சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிலில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம பெப்பர் பவுடர் தான் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். வெளியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க பெப்பர் பவுடர். இந்த மாதிரி இப்போது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெப்பர் சிக்கன் பண்ணலாம், பெப்பர் வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ஆம்லெட்கெல்லாம் பெப்பர் பவுடர் வந்து நிறைய யூஸ் ஆகும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெப்பரு. கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பவுடர் செஞ்சாலும் உடனே நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து எதுலையாவது நீங்கள் போட்டுட்டு பிறகு தான் நீங்கள் கண்டெய்னரில் மாற்றணும். ஸோ இப்போ பெப்பர் பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பவுடர் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பவுடர். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு பட்டை வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் குவான்டிட்டி. நீங்கள் வந்து அதிகமாக செய்யணுன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா உடச்சிக்கோங்க ஃபுல்லாகவே. இந்த பட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ 100 கிராம் பட்டைக்கு 25 கிராம் வந்து லவங்கம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ராசரி வாங்கும்போதே இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் மெஷர்மெண்ட்ஸோடையே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ 100 கிராம் பட்டைக்கு 25 கிராம் லவங்கம், இந்த மாதிரி 10 கிராம் வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்கள் நிறைய போட்டு டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கரம் மசாலா செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்டெல்லாம் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். ட்ரை ரோஸ்டெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90% ரெசிபீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெசிபீஸ். கண்டிப்பாக இந்த 3 மசாலா பவுடரில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.